வணக்கம். வாங்க ஜம்னாமாவின் ஜம்மன் சமையல். அம்மா கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டேன். ஐம் வெரி சாரி. ஒரு சுச்சுவேஷன்னால அப்படி கண்டினியூ பண்றோம், கலக்குறோம். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பண்ண போறது மட்டன் சாப்ஸ், பெப்பர் சாப்ஸ் பண்ண போறோம். மட்டன் சாப்ஸுக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் அம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து மட்டன் சாப்ஸுக்கு இப்படிதான் கட் பண்ணி கொடுப்பாங்க. மட்டன் சாப்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும், பாத்துக்கோங்க. வெள்ளாட்டு கறி தான் இருக்கும். அதுல 1/2 கிலோ இருக்கு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாம். சின்ன வெங்காயம் வந்து 200 கிராம், பூண்டு 2 கட்டி, கருவேப்பிலை, இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ் அளவு, கசகசா, ஜீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூனு, நம்ம வந்து 2 ஏலக்காய், 3 பட்டை, 2 கிராம்பு, 3 கிராம்பு. வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, கல்லெண்ணெய் தான், மட்டனுக்கு எப்பயுமே கல்லெண்ணெய் தான். இனி ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ அம்மா மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். மசாலா இப்படி தான் இருக்கும், பச்சை மசாலா தான். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டுமா இப்போ கருவேப்பிலை தலை போட போகிறேன். கடுகு எதுவும் போடக்கூடாது, கருவேப்பிலை தலை. அப்புறம் இந்த எண்ணெயில் வந்து கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூனை போட்டணும். ஏன்னு கேட்டால் போட்ட உடனே இந்த மசாலா கொட்டிடணும், அது ரொம்ப முக்கியம். எண்ணெயில வந்து இப்போ வந்து கொத்தமல்லி தூள் போட்டோம், மஞ்சத்தூள் போட்டோம். போட்ட உடனே மசாலா கொட்டிடணும். மசாலா போட்டோம், அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கணும். வணக்கிட்டு மட்டன் சாப்ஸ் போட்டு வணக்கணும். இப்போ நல்லா மசால் வணங்கிருச்சு, நல்ல மசால் வணங்கிருச்சு, எண்ணெய் தனியா வந்துருச்சு. இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் போட்டு வறுக்கிறோம். கொட்டிடலாம், போட்டு உப்பு போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். கருப்பு சட்டியில் வச்சோம்னாலே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக செஞ்சு பார்த்தோம்னா டேஸ்ட் வந்து பக்காவாக வரும். உப்பு போட்டுடலாம். ஒரு கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் எண்ணெயில் வணங்கிருச்சு. இப்போ எண்ணெயிலலாம் சாப்ஸ் வணங்கிருச்சு. இப்போ சுடுதண்ணி காய வச்சிருக்கோம் 1 லிட்டர் காட்ட. நம்ம எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு விட்டு இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வேகணும், டைம் எடுக்கும். ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, இப்படிதான் இருக்கும். வெந்த ஒட்டி இறக்குற ஸ்டேஜில் காமிக்கிறேன். பாருங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. அப்படி சாப்ஸ் வந்து கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அதனால அதை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பார்க்கணும், அம்மா எப்படி செய்யறனோ அதே மாதிரி பண்ணி பார்க்கணும். அது மண் சட்டியில் வச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது பாருங்க, அந்த கலரும் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. இது வந்து இது வாக்குறியா இருக்கவே இருக்காது. இது இப்படிதான் பெரட்டின மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பெப்பர், கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறேன். ஏன்னு கேட்டா எல்லாம் பெப்பர் போட்டு தான் எல்லாம் பண்ணிடுவோம். அந்த ஸ்மெல் அரோமா வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல பினிஷிங்ல வரக்காக சும்மா கொஞ்சமா ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். பாருங்க, அவ்வளவுதான். அப்புறம் இப்போ வந்து முடிக்க போறோம். இது தெரியுதுங்களா? இது எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி பாருங்க, எவ்வளோ டிஃப்ரெண்டா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து பெரட்டின மாதிரின்னு சொல்லுவோம், நம்ம வீட்டில் வந்து பெரட்டின மாதிரின்னு சொல்லுவோம். இது வந்து கொத்தமல்லி தலை போட்டுடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா அம்மா சொல்றத செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வந்து அம்மா தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். அம்மா சாப்பாடு போட்டேன். பாருங்க எப்படி ஃபினிஷிங் எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்படித்தான் இருக்கும். அம்மா இலையில போட்டேன். ஒய்ஃப், நியூ மேரிட் கப்புள்ஸ், அவங்க எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா ஊட்டி விடுறேன் அவங்களுக்கு. சூப்பராக இருக்கான். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.